டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா 250வது சுதந்திர தினம். வீழ்ச்சி பாதையில் அமெரிக்கா செல்வதற்கான முக்கிய காரணம் என்ன? முதலாவது, வியட்நாம் போரில் அமெரிக்கா தோல்வியடைந்து திரும்பியது. எல்லா விதமான ஆயுதங்களும் இருந்தும், உலகத்தின் மிகப்பெரிய அதிநவீன கட்டமைப்பாகிய இராணுவம் இருந்தும் வியட்நாமில் அமெரிக்கா தோல்வி அடைந்தது. அமெரிக்காவினுடைய 250 வருட வரலாற்றில் மாறாத ஒரு களங்கமாக இருக்கின்றது. உலகத்தை ஆட்சி செய்கின்ற அமெரிக்காவினால் சின்னஞ்சிறிய நாடுகளை வெற்றி பெற முடியாமல் போனது எதற்காக என்ற கேள்விக்கு, வியட்நாம் என்கின்ற உலகத்தின் மிக ஏழ்மை நிறைந்த ஒரு நாட்டை ஏன் அமெரிக்காவினால் வெற்றி பெற முடியாமல் போனது? 10 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்கா எண்ணற்ற பணத்தை செலவீடு செய்தும் வெற்றியை பெற முடியாமல் போனதற்கான காரணம் என்ன? வியட்நாமியர்கள் ஓர்மமாக இருந்தார்கள். அமெரிக்காவிடம் தோற்று போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அனைவரும் ஒன்றுபட்டு காடுகளுக்குள்ளும் வேறு மறைவான இடங்களுக்கு உள்ளேயும் இருந்து அமெரிக்க இராணுவத்தின் மீது தொடர் தாக்குதல்களை களைப்பின்றி நடத்தினார்கள். எல்லா அழிவுகளையும் செய்த அமெரிக்க இராணுவத்தினால் வியட்நாமில் வெற்றி பெற முடியவில்லை, தோல்வியுடன் திரும்பியது. இதற்கு காரணம் என்ன? அமெரிக்காவிடம் எல்லாம் இருந்தாலும் கூட மற்ற நாடுகள் அமெரிக்க படைகள் தங்கள் நாட்டிற்குள் வருகின்ற பொழுது தங்களுடைய உள்ளூர் பேதங்களை எல்லாம் மறந்து அமெரிக்காவை ஆக்கிரமிப்பு நாடாக கருதுகின்ற ஓர் எண்ணத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. இதனால் மக்கள் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்புகின்றார்கள். 250 வருட வரலாற்றில் அமெரிக்கா ஓர் ஆக்கிரமிப்பு படை என்கின்ற பெயரை வியட்நாம் போரிலேயே பிடித்துவிட்டது. இது அமெரிக்காவின் மிகப்பெரிய வீழ்ச்சியாகவும், அதே போல ஜப்பானில் வீசிய 2 அணுகுண்டுகளால் அணுகுண்டை வீசிய நாடு என்கின்ற அவப்பெயரையும் சுமந்து நிற்பது 250 வருட வரலாற்றில் ஒரு பெரும் வீழ்ச்சியாக இருக்கின்றது. இரண்டாவதாக, ஈராக் நாட்டிற்குள் படையெடுத்து சென்ற அமெரிக்கா அங்கும் தோல்வியைத்தான் சந்தித்தது. ஈராக்கில் சதாம் ஹுசேனுடைய ஆட்சியை, ஈராக்கில் பெரும்பான்மை மக்கள் சியா முஸ்லிம்கள், சிறுபான்மை சுனி முஸ்லிம்களினுடைய தலைவராகிய சதாம் ஹுசேனை அதிகார கட்டிலில் உட்கார வைத்தது அமெரிக்கா தான். அதன் பின்னர் அமெரிக்காவிற்கு அவர் அடிபணிய மறுக்க அவரை அகற்றி வேறொருவரை உட்கார வைக்க புறப்பட்டு சென்ற அமெரிக்க படைகள் பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக அமைந்தது. ஆனாலும் அமெரிக்க படைகளை விரட்டி அடிப்பதில் உள்ளூர் ஆயுத குழுக்கள் தொடர்ந்து எடுத்த இடையறாத முயற்சி காரணமாக ஈராக் போர்க்களத்தில் இருந்து அமெரிக்கா தோல்வியடைந்து வெளியேறியது. 250 வருட வரலாற்றில் அமெரிக்கா சந்தித்த மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாக ஈராக் போர் இருக்கின்றது. அமெரிக்கா பொய் கூறியே போர்களுக்கு செல்லுகின்றது என்பதை இந்த ஈராக் போரினுடைய முடிவு காட்டியது. ஏனென்றால் அமெரிக்கா கூறியதை போல சதாம் ஹுசேனிடம் அணுகுண்டோ பேரழிவு ஆயுதங்களோ எதுவும் இல்லை. கழுதைகள் இழுத்து செல்லுகின்ற வண்டிலில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இதைத்தான் அணுகுண்டு என்று நினைத்து அங்கே போய் இத்தகைய பேரழிவை செய்ததனால் அமெரிக்காவிற்கு அங்கும் அபகீர்த்தியே ஏற்பட்டது. மூன்றாவதாக, ஆப்கானிஸ்தானிற்குள் நுழைந்தது அமெரிக்கா. ஆப்கான் போர் என்பது 20 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றது. இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது, தோல்வியுடன் வெளியேற வேண்டி வந்தது. 20 ஆண்டு கால இழப்பில் இருந்து அமெரிக்கா கண்டமிச்சம் எதுவும் இல்லை. அவமானமே அமெரிக்காவிற்கு எஞ்சுவதாகவும் அமைந்தது. தலபான்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பொழுது பயங்கரவாதிகள் என்று கூறப்படுகின்றவர்களை அதிகாரத்தில் இருந்து அகற்ற முடியாமல் அவர்களையே அதிகார கட்டிலில் இருத்தி வெளியேறிய அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வியாக அது அமைந்தது. நான்காவதாக, ஈரானை தோற்கடிக்கலாம் என்று புறப்பட்ட அமெரிக்கா 2 பெரும் போர்களை நடத்தி பெரும் தாக்குதல்களை நடத்தி ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரை கொன்ற பின்னரும் கூட அவர்களினால் வெற்றியை பெற முடியவில்லை. ஹோர்முஸ் நீரிணை என்கின்ற இயற்கை வளத்தையும் பிரம்மாண்டமான தேசம் என்கின்ற ஈரானினுடைய பெரு நிலப்பரப்பையும் அமெரிக்காவினுடைய குண்டுகளினாலும் அதிநவீன ஆயுதங்களினாலும் எதுவுமே செய்ய முடியாமல் போன நிலையில் அமெரிக்கா அங்கிருந்தும் தோல்வியுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்துடன் வெளியேற வேண்டிய நிலை இருக்கின்றதே அல்லாமல் அமெரிக்காவால் ஈரான் போரை வெற்றி பெறவும் முடியாமல் போய்விட்டது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் என்ன? முதலாவது காரணம், எல்லா வளம்
இருந்தாலும் கூட அமெரிக்காவை ஆக்கிரமிப்பு நாடாக உலகம் கருதக்கூடிய அளவிற்கு மேட்டிமைத்தனமான பேச்சுக்களை அமெரிக்கா பேசுகின்றது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், அமெரிக்க மக்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு உள்ளே உள்ளக உடன்பாடு கிடையாது. அவர்கள் முரண்பட்ட மக்கள் குழுவாக இருக்கின்றார்கள். பல்வேறு விதமான மக்கள் ஒன்றிணைந்து குடியேறிய ஒரு புது குடியிருப்பு போன்ற ஒரு புதிய குடியிருப்பு தான் அந்த நாடாக இருப்பதனால் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் டெமோக்ராட் கட்சி ஒரு பிரிவு, ரிப்பப்ளிக்கன் கட்சி இன்னொரு பிரிவு, பணக்காரர்கள் ஒரு பிரிவு, ஏழைகள் மறுபிரிவு, கருப்பர்கள் இன்னொரு பிரிவு, வெள்ளையர்கள் இன்னொரு பிரிவு, குடியேறிகள் ஒரு பிரிவு, குடியேறாதவர்கள் இன்னொரு பிரிவு, அழிந்து போன செவ்விந்தியர்கள் இன்னொரு பிரிவு, ஆக்கிரமிப்பாளர்களாகிய பிரிட்டன் அதிகாரம் இன்னொரு பக்கம், பிரிட்டனில் இருந்து விடுதலை பெற்று பிரிட்டன் அரச வம்சத்தை விட பெரிதாக வர வேண்டும் என்கின்ற ஹாலிவுட் கற்பனைகள் இன்னொரு புறம் என்று ஏகப்பட்ட பிரிவுகளினால் அமெரிக்க மக்கள் பிளவுபட்டு கிடக்கின்றார்கள். அமெரிக்கா ஒரு போரை முன்னெடுத்து வெளியே செல்லுமாக இருந்தால் இந்த மக்கள் நீண்ட கால போருக்கு தாக்கு பிடிக்க மாட்டார்கள். எனவே போர் வேண்டாம், வீணான செலவு, நமது பணத்தை எல்லாம் அந்நிய நாடுகளில் கொட்டி இறைக்கின்றீர்கள், இது தவறு, நமது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு சென்று வீணாக மரணம் அடைகின்றார்கள், இது தவறுகளில் எல்லாம் பெரும் தவறு, எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் வெடிக்க அரசியல் ஆட்சியில் 4 வருடங்கள் மட்டுமே பதவியில் இருக்கலாம் என்ற நிலையில் இருக்கின்ற அமெரிக்க அதிபர்கள் ஆளைவிடு சாமி என்று யுத்தத்தை நிறுத்தி பின்வாங்க அமெரிக்காவினால் எந்த ஒரு போரையும் வெற்றி பெற முடியாமல் போவதற்கான காரணம் ஆயுதங்களினால் இந்த போர்களை வெற்றி பெற முடியாது என்பதும் ராஜதந்திரம் வெற்றியே பெற முடியாது என்பதையும் உலக அளவில் 2 விடயங்கள் அமெரிக்காவிற்கு மிக வலிமையாக எடுத்துரைத்தன. முதலாவது மக்கள் என்று கூறுகின்ற பொழுது அமெரிக்க மக்கள் போருக்கு எதிராக இருக்கின்றார்கள். இரண்டாவது, உலக மக்கள் அமெரிக்காவை ஆக்கிரமிப்பு சக்தியாக கருதி அமெரிக்கா வந்தால் எதிர்ப்பதில் எல்லோரும் இணைந்து அசுர பலம் பெறுகின்றார்கள். எனவே 2 பெரும் அசுர பலங்களுக்கு உள்ளே அமெரிக்காவினால் போர் புரிய முடியவில்லை. அமெரிக்காவை பொறுத்த வரையில் மக்கள் அறிவு பெறாத காலத்தில் அமெரிக்கா மாபெரும் சக்தியாக விளங்கியது. சமூக வலைத்தள காலம் வந்த பின்னர் அமெரிக்கா போன்றவர்களுடைய துதிபாடிகள் ஊடகங்களில் இருந்து சமுதாயத்தை சரியான முறையில் வழிநடத்த தவறிய அமெரிக்காவே சிறந்தது என்கின்ற அமெரிக்காவினுடைய பத்திரிகை உலகம் உடைந்து தகர்ந்தது. பிரிட்டனுடைய பத்திரிகை உலகம் உடைந்து தகர்ந்தது. இந்த பத்திரிகை உலகத்தினுடைய உடைந்து தகர்ந்த நிலையானது சின்ன சின்ன சம்பவங்களை எல்லாம் சமூக வலைத்தளத்தில் உலகம் ஒன்றிற்கு கொண்டு வந்து வீசியது. இன்று மரபு ரீதியான ஊடகங்களை பார்ப்பதற்கு ஆட்களினுடைய எண்ணிக்கை குறைவடைந்து சமூக வலைத்தள ஆதிக்கம் ஒன்று வந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்கா வல்லரசாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இடம்தான் அமெரிக்காவினுடைய 250 வருட வீழ்ச்சிக்கான காரணமாக இருக்கின்றது. இதை மீட்டெடுக்க அமெரிக்காவிடம் ஏதாவது யுனிக்கான திட்டம் இருக்கா என்றால் இல்லவே இல்லை. அமெரிக்க அதிபர்கள் கடவுளினுடைய ஆசீர்வாதம் அமெரிக்காவிற்கு கிடைக்கட்டும் என்று ஒவ்வொரு உரையிலும் பேசிக் கொள்கின்றார்கள். எனவே அமெரிக்காவிற்கு தன்னை நம்ப முடியாத சூழ்நிலையில் கடவுளை நம்புகின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது ஏழைகள், பேதைகள், வாழ தெரியாதவர்கள் எல்லாம் அழைக்கின்ற அதே கடவுளை தான் இவ்வளவு செல்வத்தை வைத்தும் அமெரிக்கா அழைக்கின்றது என்றால் அமெரிக்க சமுதாயத்தினுடைய வீழ்ச்சியின் அடையாளமே அதிபர்களினுடைய இந்த குரல் கடவுள் பக்தி குரல் அல்ல, அவல குரலாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை அமெரிக்காவில் அழகியலாளர்கள், அமெரிக்காவில் அராஜகவாதிகள், அமெரிக்காவில் ஜனநாயகவாதிகள் என்று பல பிரிவுகள் இருந்தாலும் இவர்கள் தங்களுக்குள் முரண்பட்டாலும் கூட இவர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் இணைவாக்கம் அடைகின்றார்கள். அந்த இணைவாக்கம் அடைகின்ற இடம் அமெரிக்காவினுடைய இன்றைய ஆட்சி முறை, தேர்தல் கட்டமைப்பு அனைத்தும் தவறானது என்பதில் இவர்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. எனவே இன்றைய சிஸ்டத்தை உடனடியாக உடைத்தறிய வேண்டும், புதியதொரு சிஸ்டம் பெற வேண்டும் என்பதில் அமெரிக்க மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்கின்றார்கள். ஆனால் அதிகார வர்க்கம், அதிகாரத்தின் சுகத்தில் வாழுகின்றவர்கள் அமெரிக்க டாலரை மனம் போல அச்சடிக்கலாம், பணவீக்கம் வராது, உலக நாடுகளில் இறைத்து தள்ளலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் இதை விட்டு இறங்கினால் பெரும் ஆபத்து என்று அதற்காக என்ன விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய சிஸ்டத்தை மாற்ற உடன்பட மாட்டார்கள். எனவே 250வது சுதந்திர தினம் யாருக்கு சுதந்திரம் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. முன்னர் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட ரஜினிகாந்தினுடைய தீ
என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் வந்தது. அந்த பாடலை இந்தியாவில் தணிக்கை சபை அனுமதிக்க மறுத்தது. சுப்பண்ணா சொன்னாரன்னா சுதந்திரம் வந்ததென்று, எப்பண்ணா வந்ததென்று எனக்கும் தெரியலன்னா, அப்பண்ணா நானும் இனி அடிமைகள் தானா அண்ணா என்பது அந்த பாடல். அந்த பாடலில் சுப்பண்ணா சொன்னாரன்னா சுதந்திரம் வந்தது என்கின்ற ஒரு கதையை கேலியாக சொல்வதனால் சுதந்திரம் யாருக்கு வந்தது? பிரிட்டனுடைய ஏகாதிபத்தியத்தை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான செட்டப் நிறைந்ததாக இருந்தது அமெரிக்க சுதந்திரம் என்பதை அமெரிக்காவினுடைய சமூக வலைத்தளக்கால அறிவு விண்டுரைத்த காரணத்தினால் சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இரவில் தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது, இதனால் இரவில் வாங்கினோம், இன்னமும் விடியவில்லை என்று, சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று ஒரு கவிஞர் எழுதியது இன்று வரை புகழ்மிக்க ஒரு கவிதையாக ஏன் இருக்கின்றது என்றால் அது யதார்த்தமாகவே இருக்கின்றது. இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கிய பிரிட்டிஷ்காரர் இந்தியாவிற்கு வீட்டோ அதிகாரத்தை வழங்காமல் தந்திரமாக விலகி கொண்டார்கள் என்பதை இன்னமும் பேசுவதற்கு யாரும் இல்லை. அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினத்தில் அமெரிக்கா கூட இந்தியா போன்ற நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் வழங்க வேண்டும். உலகத்தில் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட அந்த நாட்டிற்கு இருக்கின்ற மரியாதை உலகில் சீனாவிற்கு இணையாக இருக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் என்று ஐக்கிய நாடுகள் சபையை தன்னுடைய நாட்டில் வைத்து கூட அமெரிக்கா கூறவில்லை. இந்தியா நமது நண்பன் என்று கூறுகின்றது. நண்பனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. எமில் டோர்க்ஹைம் என்கின்ற சமூக உளவியலாளர் அமெரிக்க மக்களினுடைய இன்றைய நிலை அனோமி நிலை என்கின்றார். அனோமி என்றால் மோர் பிட் டிஸார்டர் என்பதாகவும், மனநிலை வீழ்ச்சி அடைந்த ஒரு சமுதாயம். தனி மனித மனநிலை அல்ல, சமுதாயத்தின் மனோநிலையே வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அமெரிக்காவில் எல்லா செல்வமும் இருக்கின்றது, ஆனால் மக்களிடம் மகிழ்ச்சி இல்லை. வாய் விரித்து படுப்பவனும் வாய் திறந்து தூங்குகின்றான், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை, கொஞ்சி வரும் கிளிகள் எல்லாம் கொடும்பாம்பாய் மாறுதடா, குத்திவிட்டு புத்தனை போல் சத்தியமாய் வாழுதடா, சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா என்ற நிலையை விண்டுரைக்கின்றது இவருடைய நூல். அமெரிக்கா உள்ளூரில் பிளவுபட்டிருக்கின்ற காரணத்தினால் போரை வெற்றியடைய செய்ய முடியவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய எதிரிகள் அமெரிக்க உள்நாட்டு அரசியலை கூர்ந்து கவனித்து அந்த அரசியலை வைத்து அமெரிக்காவை தோல்வியடைய செய்வதில் வெற்றி பெறுகின்றார்கள். உதாரணமாக அமெரிக்காவில் வரும் நவம்பர் வரை இருக்கின்ற இடைத்தேர்தல்களில் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிப்பதற்கான வேலைகளை ஈரான் செய்கின்றது. அதனால் ஈரானுக்கு அடிபணிந்து செல்லுகின்றது அமெரிக்கா. எனவே அமெரிக்க உள்ளூர் அரசியலை வைத்து உலகத்தை அடக்க முடியாமல் உலகத்தில் இருக்கும் குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் அமெரிக்க உள்ளூர் அரசியலை வைத்து அமெரிக்காவை தோற்கடித்து விடுகின்றன அமெரிக்காவின் உள்ளக பிளவு காரணமாக. ஜனான் கனேஸ் பைனான்சியல் டைம்ஸில் எழுதியிருக்கின்ற ஓர் ஆக்கத்தில் அமெரிக்கா வீழ்ச்சியடைந்து செல்லுகின்றது, வீழ்ச்சியடைந்து செல்பவர்களிடம் எப்பொழுதுமே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய உயர்ச்சிக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பது இன்றைய காலமாக இருக்கின்றது. எனவே அணுகுண்டு எங்கிருந்து வரும் என்று தெரியாது. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய நாடுகளினுடைய இன்றைய நிலை அமெரிக்கா போலத்தான் இருப்பதனால் இந்த ஆபத்து உலகத்திற்கு இருக்கின்றது என்பதையே அவருடைய இந்த கருத்து சுட்டி காட்டுகின்றது. நேற்றைய தினம் இது மிகவும் பரபரப்பான ஒரு ஆக்கமாக இருந்தது. இத்தகைய ஒரு மனநோய் வீழ்ச்சி நிலையில் தான் உலகத்தில் நாங்கள் முதலாவது இடம் என்று ஒருவர் கூறிக்கொண்டே இருப்பார். உதாரணமாக தமிழகத்தில் நடிகர் விஜய் வெற்றி பெற்றவுடன் நான் போட்டி போட்டு இருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேன் என்று ரஜினிகாந்த் கூறியதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதுபோல ஒரு நிலை வரும். எனவே அமெரிக்காவினுடைய சமுதாயம் பிளவுபட்டு உளவியல் நிலையால் வீழ்ச்சியடைந்து கிடக்கின்றது. உலகத்தின் முதலிடம் நாங்களே என்று கூறுகின்ற அமெரிக்கா கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நிலையில் இன்று இருக்கின்றது. இதைவிட அமெரிக்காவிற்கு வேறு வழியற்ற நிலையும் இருப்பதாக டென்மார்க்கில் இருந்து வரும் பெர்லின்ஸ்க பத்திரிகையில் அமெரிக்க உளவியலாளர்கள், சர்வதேச அமெரிக்க விவகார நிபுணர்கள், உலகத்தின் பலவேறு ஆய்வாளர்கள் நடைபெற்ற வரலாற்று சம்பவங்கள் அனைத்தையும் இணைத்து 250 வருட சுதந்திரமும் அதனுடைய வீழ்ச்சியும் என்கின்ற இந்த ஆக்கம் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இவ்வளவு ஆக்கத்தையும் அப்படியே அகற்றி ஸ்பானியா என்கின்ற நாடு 100 வருடங்கள் வரை உலகத்தின் சாம்ராஜ்யமாக பொற்காலம் கண்டது. அது எப்படி வீழ்ந்ததோ அதே நோய் குறியீடுகள் எல்லாம் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்றது என்பதை இந்த ஆய்வாளர்களினால் கண்டுபிடித்து இரண்டையும் சமமாக பொருத்துவதற்கு வரலாற்று ஞானம் இவர்களுக்கு போதியதாக இல்லை என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.